கரூரில் 41 பேர் பலியான சம்பவத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என கூறியிருக்கும் டிடிவி தினகரன் இந்த துயர சம்பவத்திலும் தாவேகாவை கூட்டணிக்குள் இழுப்பதற்காக இபிஎஸ் குள்ளநரித்தனமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சரை பொறுப்பேற்க சொல்லும் இபிஎஸ் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்றாரா என வினவியுள்ளார். கரூர்ல நடந்த துயர சம்பவம் அதில் விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. அங்கே நடந்தது குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் எங்கே என்ன விபத்து நடந்துச்சு? தாவாக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றாரோ, எப்படி எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ, அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்காது. சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதில் கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆறுபடும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துகிறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதில் என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதில் உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் எல்லாம் அதில் சரியா இருக்கும். அதே தான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு. தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு? இதுல போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது நியாயமா பேசினா சப்போர்ட்டா? உங்க மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது. இந்நேரம் அவங்க எல்லாம் இந்த துயரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளை படித்தா இந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க, சிலோனில் உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால் தனியாக ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால். அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனால் இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்ச 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா? நீங்க அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரி தான் சொல்றேன். இதில் நியூட்ரலாக இருங்கன்னு சொல்றது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்ப இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தால் அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன்.